வணக்கம், எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளை. ஒவ்வொரு கண நேரமும் சிந்தனை 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 என்று உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் போராடும் பொழுது உங்கள் மனதினை வருத்தி உங்கள் அந்நேர சந்தோஷத்தை மறக்கடித்து அந்த முன்னேற்றத்திற்காக போராடுவதனால் என்ன பயன் என்று ஒரு பெரிய கேள்விக்குறி அங்கே இருக்கிறது. நிச்சயமாக எந்த முன்னேற்றத்திலும் ஒரு வழி இருக்கும். அந்த வழியும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமே தவிர்த்து அதை விடுத்து நீங்கள் மனவலியோடு அதை முன்னின்று நடத்தினால் நிச்சயமாக நீங்கள் அந்த முன்னேற்றத்தை அடைந்தாலும் உங்களுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் முன்னேற்றம் அடையும் பொழுது உங்கள் அனுபவமும் அதற்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் மனம் பெரிய வலியினை அடையும். ஆகையால் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளை. நீங்கள் முன்னேற 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 உங்கள் அனுபவம் நிச்சயமாக பெருகி கொண்டே இருக்கும். அந்த அனுபவத்தை கொண்டு உங்கள் மனதிற்கு தேவையான சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருங்கள். ஆரோக்கியமான சந்தோஷத்தை தான் நான் கூறுகிறேன். ஆர்ப்பாட்டமான சந்தோஷத்தை நான் எப்பொழுதுமே ஆதரிப்பவன் அல்ல. நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனம் சந்தோஷத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமளவிலான சந்தோஷத்தையும் மகிழ்வையும் கொடுக்கும். ஆகையால் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை இனிய நண்பர்களே. நீங்கள் சந்தோஷத்தோடு முன்னேற்றத்தை கண்டுகொண்டால் நிச்சயமாக நீங்கள் பெரிய அனுபவசாலி என்பதை இந்த உலகம் உங்களை முன்னின்று பாராட்டும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அமெரிக்காவில் இன்று ட்ரம்போடு வலம் வரும் எலான் மஸ்க். ஆகையால் சந்தோஷத்தோடு நீங்கள் எப்பொழுதும் உங்கள் முன்னேற்றத்தை முன்னின்று செய்யுங்கள். செய்வீர்களா?